வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது இதை செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம இதை செய்யக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போனேன் இந்த வீடியோவில். அதாவது திருமணம்னா 2 பேருமே ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். வீட்டு செலவுலேருந்து குழந்தைங்களை வளர்க்குறதுலேருந்து ஆணும் பெண்ணும் ஈக்குவலாக, அந்த கணவன் மனைவி ஈக்குவலாக இருந்து அதை வழி நடத்துகிறது தான் குடும்பம். அதுக்கு தான் கல்யாணம். ஸோ இல்லை எல்லாத்தையுமே ஹஸ்பண்டே பார்த்துக்குருவார், இல்லை எல்லாத்தையுமே ஒய்ஃபே பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம். ஒன்லி நீங்கள் ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக நீங்கள் பண்ணுவீங்கன்னா மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. அது மாதிரி அடுத்து என்னென்னா, குழந்தைங்கள நல்லபடியாக வளர்க்குறதுக்கு முடியும்னா தான் குழந்தைங்கள பெற்றுக்கணும். இல்லை குழந்தைய பெற்றுட்டா அதை எப்படியாவது உயிரை கொடுத்தாது காப்பாற்றணும். அப்போனா மட்டும்தான் குழந்தைய பெற்றுக்கணும், இல்லைன்னா பெற்றுக்கக்கூடாது. அடுத்தது என்னென்னா, குழந்தைய இப்போது உங்கள் பையனோ பொண்ணோ இருக்கிறாங்க, அவங்கள போய்ட்டு நீங்கள் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கோ, குழந்தை முக்கியம், இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கலன்னா அப்போ நீங்கள் அவங்கள ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது. குழந்தை பெற்றுக்கோ, குழந்தை முக்கியம், எனக்கு பேரன் வேணும் பேத்தி வேணுங்கிறது போயிட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதால அவங்களும் பெற்றுக்கிட்டு கடைசி நீங்கள் அவங்க கூட இருந்து ஒரு உதவியும் செய்யாமல் நீங்கள் தனியாக விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். அது நம்ம பண்ணக்கூடாது. நீங்கள் கூடமாட இருந்து உதவி பண்ணதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எப்போ தேவையோ அவங்க அதை பார்த்துக்கிடுவாங்க. அது நம்ம பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, இது நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாமல் நம்ம மற்றவங்க மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மாதிரி மரியாதை மற்றவங்க தான் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளும் ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்தா தான் நம்மளுக்கு மரியாதை வரும். அது மாதிரி பணம் செலவு பண்ணுறது, மற்றவங்க தான் நம்மளுக்காக செலவு பண்ணணும், நம்ம மற்றவங்களுக்காக செலவு பண்ணக்கூடாது. நம்ம பணத்தை நம்ம பத்திரமா பூட்டி வச்சுக்கணும், ஆனால் மற்றவங்கள வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பணம் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் மற்றவங்க பணம் நம்ம மேலே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க, ஆனால் மற்றவங்க மட்டும் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது கரெக்டு தானே? வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.